பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஜூன் 25ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திடீர் வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது யாருக்கிட்டே முக்கியமா நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான தேவைகள்னால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சில பேருக்கு வேலைகள்ல கொஞ்சம் அதிகமான பதட்டம், அதிகமான டென்ஷன் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும். பட் அது பெரிய இஷ்யூ கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் என்ன, குரு ரோஹிணி நட்சத்திரத்துல போறதுனால ஜென்மம், அனுஜென்மம், திரிஜென்மங்கிற மாதிரி பெரியவங்களுடைய கனெக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க யார் கூட பழகுறீங்களோ, யார் கூட பேசுறீங்களோ அவங்கள நீங்க ஈஸியா உங்க வேலைகளை அவங்க மூலியமா செய்து வைக்க முடியும். ஓரளவுக்கு மனசு இழகிய மனசா இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த நாள் எல்லாமே சக்சஸ் கொடுக்கும். 9ஆம் பாவகம் பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லா செட்டா இருக்கிறது. அதனால பொதுவாகவே இந்த நாள் பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், தெய்வ தரிசனம், தூர பிரயாணம், உதவி செய்யறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாம் இந்த நாள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரப்படாம இருக்கணும், கோவப்படாம இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமா வீட்டுல பெரியவா மேல கோவப்படக்கூடாது. நிறைய பேருக்கு கோவத்துல, பதட்டத்துல ரொம்ப அதிகமான ஒரு இது ஏற்படுறது. அதனால இந்த நாள் குறைச்சிக்கிறது நல்லது. பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு 40 நிமிஷத்துக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரஸ்வதி தேவியை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திரக்காரகன் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்காரு. சந்திரன்ல இருந்து 5ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறதுனால பொதுவாகவே மனப்பிராப்தம் நல்லா இருக்கும், தனப்பிராப்தம் நல்லா இருக்கும். சந்தோஷம், யசஸ்வின்னு சொல்லுவோம். புகழ் வரக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். நிறைய பேருக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சில இடங்கள்ல எதை நம்ம சொல்லணுமோ அது ஸ்ட்ரைட்டா ஓப்பனா சொல்லாம டிப்ளமேட்டிக்கா சொல்றது நல்லது. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்திலாம் குரு பிரயாணிக்கிறார். சந்திரன்ல இருந்து பார்க்கும்பொழுது பஞ்சமஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கார். ஸோ மோரர்லெஸ் வெரி டீசென்டான நாள், பெரிய இஷ்யூஸ் வராது. ஆனாலுமே வேலைகள்ல கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள். உணவு தொழில் இருக்கிறவளுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், அதே மாதிரி மகா உன்னதமான இந்த பூஜை செய்யறவங்க, இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளுடைய கனெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு நிறைய பேர் போயிட்டு வரீங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு, காமாட்சி அம்மன் கோவிலுக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தான தர்மங்களுக்கு உகந்த நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கல்யாணம் நிச்சயார்த்தம் ஆகும். நல்ல பையன் கிடைப்பா, நல்ல பொண்ணு கிடைப்பா. அது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கொடுக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது பொதுவா சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானம் இன்றைய நாள் பயங்கர ஆக்டிவ்ல இருக்கிறது. அதனால அது நின்ற நட்சத்திரம் குருவுடைய தன்மை, நல்ல நண்பர்களுடைய சந்திப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின், டீசென்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் அதிகமா மற்றவங்களுக்கு போதிப்பீங்க. ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் குழந்தைகளோட நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான நாள். கொடுக்கறவங்கள்ல நிறைய இருக்கும். நிறைய பேர் நல்ல விஷயங்களுக்காக இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க எடுத்த காரியங்கள்ல இருந்து பெரிய
சக்சஸ் கொடுக்கக்கூடிய, மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. மற்றவங்களுக்கு 10 பேருக்கு அறிவுரை சொல்ல மாதிரி இருக்கும் இன்றைய நாள். நிறைய பேருக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்றைய நாள் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படுகிறது. பொறுப்பு எல்லா விதத்திலையும் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெயர் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நல்லா செட் ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பத்தி போதிப்பீங்க, நல்ல விஷயங்களை பத்தி பேசுவீங்க, சௌமியமான விஷயங்களை பத்தி மட்டுமே மற்றவங்க கிட்ட சொல்வீங்க. தேவையில்லாத இந்த கன்ஃபியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள போக மாட்டீங்க. எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். என்றால் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம்ங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அது சரியா போகும். கண்டிப்பா நல்ல நிறைய பேருக்கு மனப்பொருத்தம் சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் கலைகள் ஆர்வம் இருக்கும். மனசு பேசிக்கலா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள். எதிர்பாராத தனலாபங்கள் இன்றைய நாள் கண்டிப்பா கீர்த்தியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானமும் 4ஆம் இடமும் ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த ஒரு நாள்ல பொதுவாகவே குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, வீட்டிற்காக, ஒரு ப்ராஜெக்டுக்காக இந்த நாள் விரயங்கள் செய்யக்கூடிய நாள் சொல்லலாம். நிறைய பேர் இந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கிறது. 3ஆம் இடமும் நல்ல ஆக்டிவ்ல இருக்கிறது. ஸோ லாபஸ்தானம் 3, 11 பாகங்கள் நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படாம, எந்த விஷயத்தையுமே ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காம அப்படியே மெல்லமா டீசெண்டா அப்படியே போயிடும். அதனால உங்களுக்கு என்ன ஓணுமோ அது அப்படியே நடக்கும். நிறைய பேர் குடுக்கல் வாங்கல்ல பெரிய ஏற்றம் கொடுக்கும். இன்ஃபேக்ட் நீங்க இது பண்ணுங்க, நான் அது பண்றேங்கிற மாதிரி தனலாபங்கள், கீர்த்தியை, சந்தோஷத்தை, மன திருப்தியை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.